டாக்டர், உங்களுடைய ப்ராக்டிஸில் நீங்கள் பார்த்துருக்கவே கூடாது, இப்படி நடந்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேஸ் என்ன டாக்டர்? ஒன்றும் இல்லை, பல கேசஸ் இருக்குது. ஒரு 2 பேஷண்ட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஒரு சின்ன பையன், ஒரு 21 வயசு பையன். அவன் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது, பைக்கில் போகும்போது இன்னொரு பைக் ஜஸ்ட் அவனை ரேஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போச்சு. அது கொஞ்சம் பிராண்ட் நியூ பைக்காக இருந்தது அப்படின்னோடனே, இவனுக்கு என் பைக்கும் ஸ்பீடாக தான் இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த பையனோட ரேசிங் பண்ணியிருக்கான். அது பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, வழியில் அவன் கண்ட்ரோல் இழந்து கீழே விழுந்து கையில் காலில் கையில் எல்லா இடத்துலையுமே சராய்ப்பு, வெளிக்காயங்கள், உள்காயங்களில் மேஜர் போன்ஸ் எல்லாமே ஃப்ராக்சராக இருக்குது. அதை நம்ம சர்ஜரி பண்ணி அவங்க ரிவைவ் பண்ணி அவங்க திருப்பி நடக்க வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3-4 மாதம் எடுத்தது. அப்போ அவங்க கிட்ட அடிபட்டு வரும்போதே அந்த பையன்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கும்போது, இது எப்படி பார்த்து நீயே போய் விழுறதுக்கு வாய்ப்பு கம்மி தானே, ரொம்ப ஸ்பீடாக போனியா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னது இதுதான், அவனுடைய ஈகோனால இந்த மாதிரி ரேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ரேஸ் பண்ணணும் இந்த மாதிரிலாம் ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ராக்லேயோ இதுலேயோ போய் பண்ணலாம். இந்த மாதிரி ரெகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணுற பப்ளிக் ரோட்ஸில் இந்த மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷு எல்லாமே எடுத்துட்டு அங்கே நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறது மூலிமா உங்கள் கண்ட்ரோல் இழந்து இங்கே இருக்கிற நார்மல் பீப்புள், இன்னசென்ட் பீப்புள் அவங்களுமே அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு இன்னொரு இன்ஸ்டன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபார்மர், அவர் சைக்கிளில் தான் அவருடைய இடத்துக்கு தினம் போவார். அவர் ஜஸ்ட்டு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக ஓரமாக அவர் சைக்கிள் நின்றுந்தார். ஒரு கார் பயங்கர ஃபாஸ்ட்டாக அது கண்ட்ரோல் இல்லாமல் ஓட்டிட்டு போய் அவர் பின்னாடியிலேருந்து இடிச்சதுல அவருடைய வலது கால் தொடையிலேருந்து கீழே வரைக்கும் அப்படி மேங்கிள்ட் ஆயிடுச்சு. அந்த எலும்பை நம்ம சரி பண்ணி அதை ஃபுல்லாக சரி பண்ணணும் அப்படின்னா டேக் மல்டிபிள் சர்ஜரிஸ். ஸோ நிறைய சர்ஜரிஸ் பண்ணி இந்த எலும்பை இன்ஃபெக்ஷன்லாம் இல்லாமல் கொண்டு அவரை திருப்பி அதை உட்காத்தி வைக்கணும் அப்படிங்கும்போது அவர் கேட்குற முதல் கேள்வி, என்னால் திருப்பி ஃபார்மிங் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருடைய லைஃபே உங்களுடைய ரேஷ் டிரைவிங்னாலையும் உங்களுடைய ஈகோனாலையும் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தடவை ரோட் யூஸ் பண்ணும்போது அதை புரிஞ்சுட்டு பண்ணுங்க. ஸோ ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், இந்த மாதிரி ரேஷாக ட்ரைவ் பண்ணுறது, ஈகோ பார்த்து ரேஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரோட்ஸில் அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். ப்ரிவென்டபிள் ஆக்சிடென்ட்ஸ் கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணணும்.